அனைவருக்கும் வணக்கம். உங்கள் யூ பவர் அகாடமி சார்பாக இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பின் சில முக்கியமான விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு விதி ஆர்டிக்கல் 50 நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரிப்பு. ஆர்டிக்கல் 51 உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் அமைதி பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 51A அடிப்படை கடமைகள் மற்றும் பணிகள் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 72 குடியரசுத் தலைவர் பொது மன்னிப்பு வழங்குதல் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 74 குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க மத்திய அமைச்சரவை வேண்டும் என கூறுகிறது. ஆர்டிக்கல் 76 அட்டார்னி ஜெனரல் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 110 பண மசோதா தாக்கல் செய்தல் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 112 மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தல் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 123 குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பித்தல் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 143 குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டிடம் ஆலோசனை கேட்டல் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 155 கவர்னர் பதவி நியமனம் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 161 கவர்னர் பொது மன்னிப்பு வழங்குதல் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 163 கவர்னருக்கு ஆலோசனை வழங்க பொது அமைச்சரவை வேண்டும் என கூறுகிறது. ஆர்டிக்கல் 167 முதலமைச்சரின் கடமை பணிகள் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 169 சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்குதல் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 213 ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பித்தல் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 226 ஹைகோர்ட்டின் நீதி பேராணைகள் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 239 AA டெல்லிக்கான சிறப்பு அந்தஸ்து பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 262 உள்நாட்டு தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக கூறுகிறது. ஆர்டிக்கல் 280 நிதிக்குழு அமைப்பு பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 263 மாநிலங்களுக்கிடையேயான குழுக்கள் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 300A பெண்களுக்கான சொத்துரிமை சட்ட உரிமையாக உள்ளது என கூறுகிறது. ஆர்டிக்கல் 312 அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 315 பொதுப்பணி தேர்வாணையம் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 320 பொதுப்பணியாளர் ஆணையம் அமைப்புகள் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 323A நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 324 மத்திய தேர்தல் ஆணையம் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 335 SC/STக்கான சேவைகள் மற்றும் பணிகள் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 352 தேசிய அவசர நிலை பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 356 மாநில நெருக்கடி பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 360 நிதி நெருக்கடி பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 365 குடியரசுத் தலைவர் ஆட்சி பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 368 சட்ட திருத்தம் பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 370 ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 326 வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 329 தேர்தல் நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறுகிறது. ஆர்டிக்கல் 243O கிராம பஞ்சாயத்து தேர்தலில் கோர்ட் தலையிட முடியாது என கூறுகிறது. ஆர்டிக்கல் 243 ZG நகராட்சி தேர்தலில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறுகிறது. இப்போ நம்ம பார்த்த அனைத்து விதிகளுமே சில தேர்வுகளில் கேட்கப்பட்ட விதிகள். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்த அனைத்து விதிகளுமே ரொம்ப முக்கியமான விதிகள் தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்றி, வணக்கம்.